காலங்களில் இந்துக்களுக்கும் அவைதான் எல்லா இஸ்லாமியர்களையும் கொன்றுவிட நினைத்து விடாதீர்கள். அதை உறக்க சொல்லிவிட்டு இந்த மேடையில் யோசிச்சு பாருங்க, சிறப்புரை யார்? இஸ்லாமியரா? இல்ல, எங்கள் பெருமதியாரைக்குரிய ஆர் ராசா அவர்கள், எங்கள் போற்றுதலுக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், செந்தில்வேல், தமிழச்சி தங்கபாண்டியன், ஆர் ராசா இந்த மேடையில் நிற்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கி கூட்டமே, உங்கள் சதிவேலை ஒருபோதும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற உறக்க சொல்வதற்குத்தான் இன்றைக்கு நாங்கள் இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நின்றுக்கிறோம். நான் இன்றைக்கும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் சார் உள்ளிட்ட அனைவருக்கும், மாண்புமிகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் ஆர் ராசா வந்து விடுவார். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நான் என்றைக்கும் பேரன்பு கொண்டு என் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கைகளே, அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். நான் வகுபாரி சட்டத்தை பற்றி நிறைய பேச போகிறதில்லை. ஏன்னா அது வந்து கொல்லந்தரில் ஊசி வித்த மாதிரி இருக்கும். வகுபாரி சட்ட திருத்த மசோதாவை பற்றி எனக்கு முன்பாக பேசிய தகலான் பாகவி எங்கள் ஊருக்காரர் பேசினார். எனக்கு அப்புறம் ஜவஹர்லால் சார் பேச இருக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் அதற்காக மாபெரும் கர்ச்சனையை செய்த நம்முடைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் பேசுவாங்க. அப்புறம் நான் வந்ததோடைய நோக்கம் அப்படிங்கிற 2-3 முக்கியமான விஷயங்கள். மத நல்லிணக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இருந்துகிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும். வட இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும். ஊடகங்கள் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களின் மூலம் அதை பதிவு செய்யணும். நாடு இன்றைக்கு எவ்வளவு பெரிய பேராபத்தில் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு எவ்வாறு விதிவிலக்காக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். சில அரசியலை கூட நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், தப்பா எடுத்துக்க மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், நீங்க வந்து இன்னைக்கு ஏதோ இது இஸ்லாமியருடைய பிரச்சனை, வகுபாரிய தடை சட்ட திருத்த மசோதாங்கிறது ஏதோ இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த சிக்கல் அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினைத்து விடாதீர்கள். அடுத்தது அவங்க கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகிறார்கள். இப்பவே வச்சுட்டான், கிறிஸ்தவர்களுடைய நிறுவனங்கள் எவ்வளவு இடம் வச்சிருக்குன்னு அடுத்தது ஆரம்பிக்கிறான். ஆர்கனைசர் RSS பத்திரிகை எழுதுகிறது, கிறிஸ்தவ நிறுவனங்களிடம் எவ்வளவு இடங்கள் இருக்கின்றன அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டான். நீங்க நம்ம பில்கிஸ் பானுவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், மேடைக்கு மேடை கதறோம். அதற்கு முன்பாக ஸ்டேன் சாமியா, அதற்கு முன்பாக ஒரு பாதிரியார உயிரோடு எரித்து கொண்டார்கள். உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன், ஒடிசால ஒரு பாதிரியார், அவருடைய மகன் 2 பேர், ஒருத்தன் 10 வயசு, ஒருத்தன் 6 வயசு, ஒருத்தன் பேர் பிலிப், ஒருத்தன் பேர் திமோதி. அப்பா 2 பையன், 2 பேரையும் ஜீப்ல வச்சு உயிரோடு துடிக்க எரித்து கொன்றார்கள் பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவர்கள். தாரா சிங் என்றவன் கைது